இப்ப நான் கேட்கிறேன், 1950 ஏற்பட்ட அதே சூழ்நிலைக்கு திமுக தள்ளப்படும் என்று சொன்னால் இப்ப தமிழ்நாடு தனியா பிரிக்க போறீங்களா? அப்போ உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த பிரிவினைவாத தடுப்பு சட்டத்தை வைத்து ஸ்டாலினை அரஸ்ட் பண்ணலாமா? ஒன்று மட்டும் தெளிவாக சொல்கிறேன், இந்த அடுத்து வரக்கூடிய இந்த தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும், அது என்டிஏ கூட்டணியா இருக்கட்டும் அல்லது இந்த இண்டி கூட்டணியா இருக்கட்டும், அல்லது ஹங் பார்லிமெண்ட் வரும்னு சில பேர் சொல்றாங்க, அப்படி ஹங் அசம்பிளி வரும்னு சொல்றாங்க. தொங்கு சட்டசபை ஏதோ சில மைனாரிட்டிலாம் சில பேர்ல சேர்ந்து விலைக்கு வாங்கி அப்படிலாம் ஒரு தடுமாறக்கூடிய சட்டசபையாக தான் வரும் சில பேர் ப்ரெடிக்ஷன். எப்படிப்பட்ட சட்டசபை வந்தாலும் அடுத்த கார்த்திகை தீபத்தன்று அங்கு உச்சியில் தீபம் ஏற்றப்படுவது உறுதி. இப்ப அந்த முதல்வர் சாப்பிடும் போது அது கேமரா வச்சு அதெல்லாம் போட்டோ ஷூட்லாம் நடத்தி வீடியோ கேமரா எல்லாம் பண்ணி போட்டீங்க இல்லையா? அப்போ முதல்வரை நோக்கி இப்படி கேமரா எடுக்கிறவங்க அப்படி திருப்பி அந்த தண்ணீர் தொட்டியோ இல்ல கழிப்பறையோ பள்ளிக்கூட கட்டடங்களையோ வேற ஏதாவது ஜூம் பண்ணி காமிச்சிருந்தாங்கன்னா அன்றைக்கே இந்த உண்மைகள் தெரிய வந்திருக்குமா இல்லையா? இந்து பெண்கள்லாம் குளிக்க போறாங்க, அவங்க சேலையை பிடிச்சி இழுங்கிறதுக்காக மணி அடிச்சாங்க. அதே போல பிடிச்சு இழுத்து அந்த ஆடை இல்லாமல் ஓடி வந்த பெண்களுடைய மானத்தை காப்பதற்காக போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தி மீனவர்கள் செத்து போனாங்க. வேற எப்படியும் செத்து போனாங்க. அந்த இறந்து போன டெட் பாடியை வச்சு ஊர் முழுக்க கலவரம் பண்ணி அடுத்த கலவரம் பண்ணாங்க. ஒரு நிறுவனத்தில் கிறிஸ்துவனோ முஸ்லீமோ ஒரு நிறுவனத்துல எந்த இடமா இருக்கலாம், கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கலாம், எந்த இடத்துல அவங்க போய் அந்த ஒரு தலைமை பொறுப்புல உட்கார்ந்தாங்கன்னா தங்களுடைய அந்த மத கோட்பாடுகளை திணிப்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இருப்பார்கள். அடிக்கடி சொல்லுவார். தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். தொகுதி மறுவரையறை மசோதா நகலை எரித்த ஸ்டாலின். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவோம், திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரேமலதா பரப்புரை. 22% பள்ளிகளில் குடிநீர் இல்லை, பாஜக வெள்ளை அறிக்கை வெளியீடு. திமுகவிற்கு ஓட்டு போட சொன்ன பாதிரியாரை எதிர்த்த மண்டைக்காடு மீனவர்கள். ஹிந்து அடையாளங்களை தடை செய்த லென்ஸ்கார்ட் நிறுவனம், எதிர்ப்பிற்கு பின் மழுப்பல் பதில். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த சமூக செயற்பாட்டாளர், அரசியல் விமர்சகர் திரு ராம வெங்கடாஜரி அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர். நேற்றைய தினமே திமுக இன்னைக்கு போராட்டத்துக்கு ஆயத்தமா தங்களை படுத்திக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, கருப்பு கொடி காட்டுதல், கருப்பு பலூன் விடுறது. முதல்வர் என்ன பண்ணிருக்காருன்னா, கருப்பு சட்டை அணிந்து கொண்டு அந்த டீலிமிட்டேஷன் மறு வரையறைவு அந்த மசோதா நகலை கிழித்து அந்த எரிய வச்சிருக்காரு. கிளிக்கல எரிய வச்சிருக்காரு. இது பரவட்டம் தீ அப்படிங்கிற அந்த ஹிந்தி தீ மாதிரி அந்த ஸ்டைல்ல பரவட்டம் தீன்னு அதை எரிச்சிருக்காரு அந்த நகலை. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? திமுகவுக்கு பெயர் மாத்தலாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இவர் விஜய் தீய சக்தி திமுகன்னு சொன்னார். ஏற்கனவே சோ அவர்கள் பலமுறை ஆண்டு விழாவில் பேசும்போது திருட்டு முன்னேற்ற கழகம்னு சொல்லுவார் திமுக என்பதற்கான சரியான பொருள் என்று. அதே டிஎம்கேவுடைய வேற பொருள் கொடுக்குறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, திமுகவுக்கு பேரே மாத்திடலாம். ஏன்னா அவங்க என்ன செய்யறாங்களோ சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்லுவோங்கிறாங்களே, அதனால அவங்க செய்யறத சொன்னோம்னா பேர் மாறிடும். நான் என்ன சொல்றேன்னா, போ நா கா. புதுசா இருக்கு இந்த விளக்கமே. ஆமா, பொய் நாடக கழகம். எதை எடுத்தாலும் பொய்யை தவிர வேற எதுவுமே இல்லை. டிராமா. தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக பொய்யை எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் சொல்லக்கூடிய ஒரு பித்தலாட்ட கம்பெனி தான் இது திமுக. இப்ப பாருங்க, இங்க என்ன இந்த மறுவரையை பற்றி தான் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது. நீங்க சாதாரண மொபைல் கம்பெனிலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, ப்ரோ ரேட்டா பேசிஸ். இப்ப நீங்க ஒரு மொபைல் போன் சர்வீஸ் சரண்டர் பண்றீங்க, இல்ல இன்னும் இத்தனை நாள் இருக்கு முன்னாடி சரண்டர் பண்றீங்க, இல்ல ஒரு இதை நடுவுல ஒரு ஸ்கீம் மாசத்துக்கு நடுவுல நீங்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ ஒரு மாசத்துக்குள்ள கணக்கு பண்ணாம என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 30 நாள் கணக்கு வச்சு
20 நாள்னா 20% ஆஃப் 20/13 போட்டு 2/3, அதுக்கு பேர் ப்ரோ ரேட்டா என்று பெயர். இப்ப நம்முடைய அரசாங்கம் என்ன பண்ணிருக்குன்னா, ப்ரோ ரேட்டா பேசிஸ்ல நாடு முழுக்க உள்ள எல்லா தொகுதிகளுடைய எண்ணிக்கை மக்கள் அடிப்படையில் இல்லை, 50% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே இந்த பிரச்சனை வந்த போது இப்ப என்ன பிரச்சனைனா என்னன்னா, ஒரு ஓட்டுக்கு ஒரே மதிப்பு என்று நம்முடைய அரசியல் நிர்ணய சபை சட்டத்துல ஒரு வாக்கியம் இருக்கிறது. அதனால அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணோம், இந்த மகளிருக்கான இந்த சட்ட ஒதுக்கீடு என்பது ராஜீவ்காந்தி காலத்திலிருந்தே இருக்கு, பல தசாப்தங்களாக டிகேட்ஸா போயிட்டே இருக்கு. யாரும் செயல்படுத்த முன்வர தயாராக இல்லை, தைரியம் இல்லை. அப்போ மகளிருக்கு எக்ஸ்ட்ரா வந்து 30% 33% நீங்க வந்து ஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் சீட் என்ன ஆகும்? அதனால எக்ஸ்ட்ரா ஒரு 33% நீங்க சீட் ஒதுக்கினால் மட்டுமே அதை கொடுக்க முடியும். இப்ப இங்க என்ன பிரச்சனை வருதுன்னா, ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லியிருக்கு, இதுக்கு முன்னாடி இதே போல டிஸ்கஷன் வந்திருக்கு காங்கிரஸ் ஆட்சியில. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதிகளை மறுவரையறை செய்த பிறகு இந்த மகளிர் ஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வரலாம். அதான் காங்கிரஸ் சொன்னது. இவங்க கூட்டணியில இவங்க இருந்த போது காங்கிரஸ் சொன்ன வார்த்தைகள் தான் இதெல்லாமே. இப்ப அந்த பிரகாரம் நம்ம பண்ணோம்னா தமிழ்நாட்டுக்கு சீட்டு குறையும். ஆனா மோடி அவர்கள் அப்படி சொல்லவே இல்லை. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து குடும்ப கட்டுப்பாடே ரொம்ப தீவிரமா செயல்படுத்திருக்காங்க. உத்தரப்பிரதேசத்திலயோ வெஸ்ட் பெங்கால்லயோ இல்ல பீகார்லயோ அந்த அளவுக்கு தீவிரமாக செயல்படுத்த வடக்க இல்லைன்னு சொல்லிடுறாரு அவர். தெற்க பல மாநிலங்கள்ல அந்த மாதிரி செயல்படுத்தல. அதனால அவர்களுக்கு வந்து பாப்புலேஷனை பேஸ் பண்ணி மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்து தொகுதி மறுவரையறை செய்தால் அவர்களுக்கு லாபம், நமக்கு நட்டம். சரிதான்களா? இந்த மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்ய வேண்டிய அந்த பாலிசி கொடுத்தது யாருன்னா காங்கிரஸ் கட்சி. தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப மோடி அவர்கள் சொல்றாரு ப்ரோ ரேட்டா பேசிஸ், மக்கள் தொகை இங்க வரல, சென்சஸ் இன்னும் இப்பதான் போயிட்டு இருக்கு, ஆன்கோயிங் ப்ராசஸ். இப்பதான் வந்து ஆன்லைன் எடுக்கிறாங்க, அதன் பிறகு இனிமேல் தான் ஒரு எனுமரேஷன் தான் நடந்துட்டு இருக்கு. இன்னும் சென்சஸ் இன்னும் நாளாகும். சென்சஸ் அடிப்படையாக வைத்து தொகுதி மறுவரையறை செய்யப்படவில்லை, தெளிவா வந்து சொல்லியிருக்கார். ஸ்டேட்மெண்ட் இருக்கு அசம்பிளில, பார்லிமெண்ட்ல, இதுல லோக்சபால, எல்லாத்துலயும் பேசியிருக்கிறார், பத்திரிகையில, ட்விட்டர்ல போட்டிருக்கார், அபிஷியல் அக்கௌண்ட்ல வந்து இருக்கிறது. அப்ப எதுக்கு தேவையில்லாம ஒரு பொய்யை சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு பயத்தையோ அச்சுறுத்தலையோ ஏன் ஏற்படுத்தணும்? அதாவது சொன்ன பொய் நாடகம். இது பொய் என்பது அவங்களுக்கே தெரியும், நாடகம் என்பது அவங்களுக்கே தெரியும். ஆனால் கூட நாடகம் நடித்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு திருட்டுத்தனமான ஒரு கூட்டம் தான் இந்த திமுக. திருட்டு கூட்டம்னு சொல்லலாம். ஆக தமிழகத்துக்கு இது வந்து இருக்கக்கூடிய இந்த 39 சீட்டு குறைய போறது இல்ல, ஆக இந்த மறுவரையறை மூலமா 59 சீட்டு கிடைக்க போகுதுன்னு சொல்றீங்க. ஆமா, அது தமிழகத்துக்கு மட்டும் இல்ல, தமிழகமோ கேரளாவோ ஆந்திராவோ யூபியோ எந்த மாநிலம் எடுத்தாலும் அவருடைய முன்பு எவ்வளவு இருந்ததோ அதை போல 50% கூடி இருக்கும். அவ்வளவுதான். அவங்க பாப்புலேஷன் கூடுதா குறையுதா, டெமோகிராபி பத்தி எதுவுமே யாரும் பேசல. இப்ப எவ்வளவு தொகுதி இருக்கு, அது 50% கூட போகுது. சரிங்களா? அப்ப கூடின போது என்ன தொகுதி வருது, அதுல வந்து 33% லேடிஸ்க்கா ரிசர்வேஷன் வரும். இது அடுத்த ஸ்டெப். அதனால இங்க எங்கேயுமே வந்து பாப்புலேஷன் பற்றி பேச்சு எங்கேயுமே வரவே இல்லை. இது யார் சொன்னது? காங்கிரஸ்கார அப்பா சொன்னதான், அப்ப கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இப்ப எதுக்கு போராட்டம் நடத்தலாம்? போராட்டம் நடத்துவது நம்ம தமிழ்நாட்டின் உரிமை பாதிக்கப்படும். அப்ப உண்மையிலே வந்து பாதிப்பில்லை என்று தெரிந்தாலும் கூட ஒரு பொய்யாக ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1950 எப்படி திமுக இருந்தது தெரியுமா? அப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்படின்னு நெஞ்சை நிமிர்த்து பிரதமர் மோடியை பார்த்து கேள்வி கேட்கிறார். எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா? எச்சரிக்கை விட்டார். எச்சரிக்கை. எல்லாம் கை தட்டுறாங்க யூபிஎல். ஆஹா, இப்படிப்பட்ட வீரருங்க ஸ்டாலின். இப்ப 1950 என்ன பண்ணாங்க? அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்கின்ற பாலிசி இருந்தது. அண்ணாதான் பேசினார், அதே தான் பேசினார். தனியா பிரிச்சுட்டு போகணும் என்று சொன்னார். தனி தமிழ்நாடு என்று கேட்டார், தனி நாடு. அதன் பிறகு பிரிவினைவாதம் பேசினால் சிறையில் அடைக்கப்படுவோம் என்று சொல்லி இதே காங்கிரஸ் கட்சி, உங்க இப்ப கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தான் சட்டம் ஏற்றினது. அப்புறம் அடங்கிட்டு வந்துட்டார், அதே அண்ணாதுரை அடங்கிட்டார். இப்ப நான் கேட்கிறேன், 1950 ஏற்பட்ட அதே வந்து சூழ்நிலைக்கு திமுக தள்ளப்படும் என்று சொன்னால் இப்ப தமிழ்நாடு தனியா பிரிக்க போறீங்களா?
அப்போ உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த பிரிவினைவாத தடுப்பு சட்டத்தை வைத்து ஸ்டாலினை அரெஸ்ட் பண்ணலாமா? இதான் நம்ம கேள்வி. இல்ல உங்களுடைய கூட்டாளிகளுடைய சட்டம் தான் நான் கேட்கிறேன், நான் தனியா ஒண்ணு சொல்லல. அதனால இவர்கள் எல்லாருமே வந்து நாடக கோஷ்டியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு குரூப். இதுல பாருங்க, வீரமணி அவர்கள் வந்து அவரும் வந்து தன் பங்குக்கு இந்த எல்லாம் எரிச்சு கருப்பு சட்டை போட்டு அந்த போராட்டத்தை நடத்தி இருக்காரு. இந்த தள்ளாத வயதில இந்த வீரமணி ராஜீவ்காந்தி பிரதம மந்திரியா இருந்த போது ராஜீவ்காந்தி ஜெயவர்தனா ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தம் போட்ட உடனே அந்த ராஜீவ்காந்தி ஜெயவர்தனா ஒப்பந்தத்தை இதே போல பொதுவெளியில எரித்து கருப்பு சட்டை போட்டு, எப்பயும் கருப்பு தான் போடுவார், கருப்பு கொடியெல்லாம் காட்டி கருப்பு எல்லாம் வச்சு எரித்து எதிர்த்து பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அது முடிஞ்சு 10 வருஷம் கழித்து அதே வீரமணி திருப்பி ஒரு போராட்டம் நடத்தினார். எதுக்கு தெரியுமா? 10 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த அந்த ஒப்பந்தத்தை எதிர்த்தாரோ எரித்தாரோ அதே ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி போராட்டம் நடத்தினார். ஆகவே உடைய தாய் கழகமும் இவங்க எல்லாம் ஒரே மாதிரிதான், ஒரு நாடக கோஷ்டி. திமுக வந்து நாடக கம்பெனி தான் வந்தது, ஒரு டிராமா பார்ட்டி, அவ்வளவுதான். மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப வந்து இவங்களுடைய திமுக அரசு எல்லாருக்கும் தோல்வி உற்று விட்டது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லை, சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எலெக்ஷன் வந்தாச்சு, ஏதாவது சொல்லி ஆகணும். அப்ப மக்களை உசிப்பு விட்டு திசை திருப்பதற்காக ஒரு வாய்ப்பா கிடைக்குமா என்று சொல்லிதான், அதே போலதான் இந்த கேஸ் சிலிண்டர் எல்லாம் வச்சு பண்ணி பார்த்தேன், பெட்ரோல் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. அது ஒண்ணு தோத்து போச்சு, ஒன்னும் பெருசா மக்கள் வந்து எடுபடல, செல்ஃப் எடுக்கலன்னு சொல்லி அருமையா சொன்னீங்க. இப்ப இதே போல இதை வச்சு பெருசா பண்ணலாமா? அதாவது என்ன அர்த்தம்னா, அதுக்கு வந்து 50க்கு முன்னால் முற்பட்ட காலத்துக்கு திமுக போய்விடும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து இந்த மாதிரி பிரிவினை பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். கட்சியில் உள்ளவனுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி கட்சியில் உள்ள ஒருத்தர் சொன்னார். என்னன்னா, இதை எதிர்த்து தீ குளித்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள உடன்பிறப்புகள் தயாராக வேண்டும் அப்படின்னு அர்த்தமா. கட்சியில உள்ளவர்களுக்கு தானே, உள்ளவர்களுக்கு. ஏன்னா 1950 நடந்தது இல்லையா? அப்ப தீக்குளிச்ச பேர்ல தாளமுத்து நடாத மாளிகை எல்லாம் வச்சிருக்காங்க, கவர்மெண்ட் பில்டிங் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கு அந்த பேர்ல விருதெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி யூபிக்கள் வந்தாலும் அதை வச்சு பெரிய போராட்டம் நடத்தி அப்படியே ஸ்தம்பிக்க வச்சு மக்கள் உணர்வுகளை தூண்டி விட்டு இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்து அதை வந்து எலெக்ஷன் அறுவடை பண்ணலாம் என்று கணக்கு போட்டார். மக்கள் முட்டாள்களாக முன்பு போல இல்லை, கொஞ்சம் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இதுதான் ஸ்டாலின் போட்ட தப்பு கணக்கு என்று எல்லாம் பேசிக்கிறாங்க. அதனால ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கிறார். ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ராஜீவ்காந்தி காலத்துல இருந்து இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. யாருக்கு வந்து செயல்படுத்தக்கூடிய தைரியம் இல்லை, அதை செயல்படுத்தக்கூடிய தைரியம் வந்து மோடி அவர்களுக்கு தான் வந்திருக்கிறது. மகளிர் இடஒதுக்கீடு நிச்சயம் பேச்சு இது டிராப்ட். அதே போல இன்னொரு விஷயம் பாருங்க, இதுல நம்ம என்ன சொல்லணும்னா, இது எதுவும் சட்டம் வந்துட்ட மாதிரி வந்து அவர் பேசியிருக்காரு. இது சட்ட முன் வடிவு, நீங்க அழகான வார்த்தை சொன்னீங்க, டிராப்ட். சட்ட முன்வடிவு போய் டேபிள் பண்ணுவாங்க, அங்க ஓட்டிங் நடக்கும். அப்புறம் ஓட்டிங் நடந்த பிறகு கூட என்ன ஆகும்னா, அது சுப்ரீம் கோர்ட்டு மற்ற நீதி அமைப்புகள்லாம் வந்து அதை வந்து ஆய்வு பண்ணுவாங்க. ஆய்வு பண்ணி கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படைக்கு இதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா, ஏதாவது பாதிக்கதான் பார்ப்பாங்க. அப்ப ரெக்கமெண்டேஷன் வரும், அது பிறகு சட்ட திருத்தம் பண்ணுவாங்க. இதெல்லாம் முடிஞ்சு பெரிய ப்ராசஸ். அதன் பிறகு வந்து கெசட்ல வெளியிட்டு அதன் பிறகு சட்டமாக வரப்போகுது. இத்தனை பெரிய ப்ராசஸ் பாருங்க. இவர்களுடைய முக்கிய குற்றச்சாட்டாக இருப்பது என்ன அப்படின்னா, இந்த தென் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எங்களுடைய சீட்டையே குறைக்க பாக்குறீங்க அப்படின்னு தான் இவங்களுடைய போராட்டத்தோட முக்கிய கருவா இருக்கிறது. 39ங்கிறது குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறதா உங்க போராட்டத்தோட முக்கிய நோக்கமா இருக்கிறது. இப்ப 59 சீட்டு கிடைக்க போகுது. நீங்க சொன்ன மாதிரி இருக்கிறதுல இருந்து இந்த 39ல இருந்து 50% அப்படின்னு பார்க்கும்போது 59 சீட்டு தமிழகத்துக்கு மட்டும் கிடைக்க போகுது. அதே போல தென் மாநிலங்களுக்கும் சீட்டை அதிகரிக்க தான் போகிறது. அப்படிங்கும்போது இதனுடைய போராட்டம் இப்ப பின்வாங்கப்படுமா? இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகும்னு நினைக்கிறீங்க? இவர் வந்து உண்மையிலே வந்து நேர்மையானவராக இருந்தால், அட்லீஸ்ட் இவர் தெரியாம ஒண்ணு இருந்திருக்காது, நான் தெரியல, அது முழுக்க பார்க்கல, நான் வந்து தெரியாம இந்த மாதிரி பேசிட்டேன் என்று சொல்லி, அதாவது மீத்தேனுக்கு தெரியாம கையெழுத்து போட்டு பின்வாங்குறேன், எனக்கு தெரியாம போச்சு, நான் முழுசா படிக்கல, அப்படி வந்து நேர்மையானவராக இருக்கும் பட்சத்தில் அப்படி சொல்லலாம். பண்ண மாட்டார். ஏன்னா திமுகவை பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஒரு கழகம் அது. அதனால சொல்லவே மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. உண்மையிலே இதுக்கு நியாயமா போராடக்கூடிய ஒரு மாநிலமா இருந்த இது யார் போராடி இருக்கணும்னா உத்தரப்பிரதேசம் போராடி இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு பாப்புலேஷன் பிரகாரம் தான் இன்னும் அதிகமான சீட்டு வரணும். 50% எல்லாரும் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா?
அது அவங்களுக்கு அது எப்படி அவங்களுக்கு பொருந்தாது? 24 பீகாருக்கு கோடி. பொருந்தாது, ஜார்க்கண்டுக்கு பொருந்தாது, மகாராஷ்டிரா. வெஸ்ட் பெங்கால் பொருந்தாது, மகாராஷ்டிரா பொருந்தாது. அவங்க எதிர்த்து இருக்கணும். ராஜஸ்தான் பொருந்தாது. அப்ப இவங்களா சேர்ந்து எதிர்த்து இருக்கணும். ஆனால் உண்மையிலே லாபப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள், தென் மாநிலங்கள் தான். அப்ப பாதுகாப்பு கொடுத்ததை அதை அங்கீகரிக்காமல் நீங்க பொய் பேசி மக்களை ஏமாத்திருக்கீங்க. அதுதான் உண்மை. அதனால நிச்சயம் அநேகமாக இந்த சட்டம் நிறைவேறிவிடும் என்று தோன்றுகிறது. ஸ்டாலின் மீண்டும் வெளிப்பட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பொய் பேசக்கூடிய ஒரு அமைப்பு, மீண்டும் பொய் மட்டும் பேசக்கூடிய ஒரு கழகம் என்பது மக்கள் முன்னால், மக்கள் மன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் தொகுதியிலே பரப்புரை மேற்கொண்டிருக்கக்கூடிய தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் பேசும்போது என்ன சொல்லி கேட்டிருக்காங்கன்னா, முருகன் அருளால் நிச்சயம் தீபம் ஏற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ணும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்தி அந்த பகுதி மக்களிடையே வாக்கு சேகரித்திருக்கிறார். இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? முதலில் பிரேமலதா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் எந்த கான்டெக்ட்ல சொன்னார், எதற்காக சொன்னார் என்பதில் அடுத்தது. முதல்ல சொன்னதுக்காக பாராட்டு. அவர் எந்த கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்கிறாரோ அந்த கூட்டணியை எதிர்த்து நீதிமன்றம் வரைக்கும் போச்சு. அந்த ஜட்ஜியை இம்பீச்மெண்ட் பண்ணு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போனது. அப்படிப்பட்ட கூட்டணியில் அந்த கூட்டணி எதற்காக போராடியதோ அதை எதிர்த்து அதே தொகுதியில இந்த மாதிரி பேசியிருக்கிறார். பாராட்டு. நம்ம ஊர்ல என்ன பழக்கம்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகி ஒரு மனைவியோ வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வீட்டுக்கு. அப்ப என்ன சொல்லுவாங்க, விளக்கேத்த ஒரு பெண்ணு வந்திருக்காங்க. அப்ப விளக்கு, லைட்டிங் ஏ லேம்ப் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு மங்களகரமான நல்ல காரியங்கள் அந்த குடும்பத்தில் நடப்பதற்கான ஒரு ஆரம்பமாக பார்க்கப்படுகிறது. ஒரு ஃபங்க்ஷன், தீபம் ஏற்றி துவக்கிறோம், என்ன மங்களகரமா நடக்கணும் இனிமேல் எல்லாமே. அப்ப இட்ஸ் ஆஸ்பீஷியஸ் மூவ்மெண்ட், ஒரு நிகழ்வு. அப்படிப்பட்ட மங்களகரமான நிகழ்வின் தொடக்கமாக இந்த விளக்கு ஏற்றக்கூடிய வைபவம் நமக்கு இருக்கும். அதனால்தான் நம்ம ஹாப்பி பர்த்டே சொல்லும்போது கூட விளக்கு அணைக்காதீங்க, ஊதி அது வெள்ளக்கார பணம், விளக்கு ஏத்துங்கன்னு சொல்லுவாங்க. அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இது தீபம் ஒரு பெண்மணி, அதை குடும்ப பெண்மணி உணர்ந்து சொல்லியிருக்காரு. நான் பாராட்டுறேன். ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு நல்லது தீபம் ஏத்தினா, நாட்டுக்கும் நல்லது. அப்ப திருப்பரங்குன்றத்து மலை உச்சியில தீபம் ஏற்றினால் தமிழ்நாட்டுக்கு நல்லது. அதான் அழகா ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. மக்கள் நல பணிகளையும் செய்யும், தீபம் ஏற்றப்படும். அதான் தெளிவா சொல்லியிருக்காங்க. பாராட்டுற. இப்ப பாருங்க, என்னுடைய கேள்வி என்ன, திமுகவுடைய நிலைப்பாடு என்ன? பிரேமலதா அவர்கள் சொன்னது ஏற்றுக்கொள்கிறார்களா, மறுக்கிறார்கள்? ஒன்னும் பேசல. இதான் சொல்லணும் இல்லையா? ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் அப்ப இதுக்கு முன்னால ஏன் எதிர்த்தாங்க? இப்ப ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் அப்ப நீ எதிர்த்த. மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கிறது, தேர்தல் வருகிறது, ஓட்டை கண்டு அஞ்சி தன்னுடைய நிலைப்பாட்டை திமுக மாற்றி இருக்கிறதா? இது ஒரு கேள்வி. அல்லது இப்படித்தான் பிரேமலதா பேசுவாங்க, நாங்க பேச மாட்டோம், இந்துக்களை ஏமாற்றுவோம், அப்படி நிலைப்பாடா? அப்ப இந்துக்கள் இது ஒரு நாடகம் என்று தெளிவாக தெரிந்து கொண்டு ஏமாறாமல் சரியாக ஓட்டு போடும்போது சிந்தித்து ஓட்டு போடணும். இதுதான் நம்முடைய கேள்வி. ஏன்னா இதுவரைக்கும் யாரும் எதிர்த்து மறுத்து ஒன்னும் சொல்லல. இல்ல, அவர்களுடைய நிலைப்பாட்டிலேயே 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொதுக்கூட்டத்துல பேசும்போது தமிழ்நாட்டுல எல்லாமே நல்லா இருக்கு, முதல்வரை வைத்துக் கொண்டே அவர் சொல்லும் போது பெண்கள் பாதுகாப்பு மட்டும்தான் பிரச்சனையா இருக்கு, மத்தபடி தமிழ்நாட்டுல எல்லாமே இருக்கு, என் அண்ணனிடம் நான் உரிமையாக கேட்பேன், பெண்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு பேசியிருந்தாங்க. சமூக வலைதளத்துல இந்த மாதிரி திமுகவை மேடையிலேயே வச்சு கேள்வி எழுப்பியிருக்கிறாருன்னு கேள்வி வந்த பிறகு இன்னைக்கு சொல்லும் போது நான் அந்த அர்த்தத்துல சொல்லல அப்படின்னு பல்ட்டி அடிக்கிற மாதிரி பல்வேறு அதுக்கான விளக்கங்கள் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பின்வாங்குற மாதிரியே அறிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. சோ இதுவுமே நாளைக்கு கூட்டணிக்குள்ள சலசலப்பு வந்தால் இது வேற மாதிரி ஏதாவது திசை திருப்பி இல்ல நான் அந்த அர்த்தத்துல சொல்லல அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குன்னு சமூக வலைதளத்துல சொல்றாங்க. அப்படி இருக்கலாம். நான் எப்படி பாக்குறேன், 100 வகையில பாக்குறேன்னா, திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே பொய் சொல்லியே பொய்யிலே வாழ்ந்த ஒரு கழகம். முதல் செய்தியே பார்த்தேன், நான் சொன்னேன், தெளிவா சொன்னேன். பொய் தான், பொய்யை தவிர வாயில எப்படியாவது தப்பி தவிர ஒரு உண்மை வந்தா அது ஒரு பெரிய விஷயமா நீங்க பார்க்கணும். சாதாரணமான விஷயமே அது ரொம்ப அசாதாரணமான விஷயமா இருக்கும். தவறி உண்மை வருவதற்கு தவறி கனவுல கூட போய் தான் சொல்லிட்டு இருப்பாங்க.
அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியில போய் சேர்ந்துட்டு இவங்க அந்த மாதிரி இல்லை. தேமுதிக பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்காக தன்னுடைய சுய லாபத்துக்காக, ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக, சில எதிர்பார்ப்புகளுக்காக, இல்ல அவருடைய காலேஜை காப்பாற்றுவதற்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக, இல்ல சில விஷயங்களுக்காக போய் திமுக கூட்டணியில போய் சேர்ந்தார், அழுத்தம் கொடுக்கப்பட்டார், போய் சேர்ந்தார். ஆனா அந்த கூட்டணி மாதிரி உங்களுக்கு போய் பேச வருமா? இப்ப நாய் வேஷம் போட்டா குறைச்சாகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் அந்த கூட்டணிக்காக போய் ஓரளவு பேச முடியும், ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போய் பேச முடியாது இல்லையா? அப்ப அவங்களை அறியாம வருது, அவங்களை அறியாமல் அவருடைய உண்மைத்தன்மை, அவர்களுடைய உண்மைத்தன்மை வந்து கொண்டிருக்கிறது. அப்படி நான் பாக்குறேன். ஒண்ணு அப்படி இருக்கலாம், அல்லது இன்னொன்னு என்ன இருக்கலாம்னா, இப்போ ஒரு மிகப்பெரிய ஹிந்து எழுச்சி அண்டர் கரண்ட் போல, அடி நீரோட்டம் போல ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஹிந்தி எழுச்சி தங்களுக்கு பாதகமாக போய்விடுமே என்கின்ற காரணத்தினால நாங்க பேச மாட்டோம், நீங்க பேசுங்க என்று சொல்லி ஒரு சிக்னல் கொடுத்திருக்கலாம். சொல்றேன், என்ன சான்சஸ் இருக்கலாம் இல்லையா? அல்லது இன்னொரு வகையில கூட இருக்கலாம், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால வேற வழி இல்லாம ஒரு பொருந்தா கூட்டணியில போய் நம்ம சேர்ந்துட்டோம், ஆனா இந்த கூட்டணி உருப்படுற மாதிரி தெரியல, ஜெயிக்க போறது இல்லை, நம்ம ஜகா வாங்கிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்று சொல்லி கூட அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கலாம். தெரியாது, எல்லாம் போக போக தெரியும். ஏதாவது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக சொல்கிறேன், இந்த அடுத்து வரக்கூடிய இந்த தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும், அது என்டிஏ கூட்டணியா இருக்கட்டும், அல்லது இந்த இண்டி கூட்டணியா இருக்கட்டும், அல்லது ஹங் பார்லிமெண்ட் வரும்னு சில பேர் சொல்றாங்க, அப்படி ஹங் அசம்பிளி வரும்னு சொல்றாங்க. தொங்கு சட்டசபை ஏதோ சில மைனாரிட்டிலாம் சில பேர்ல சேர்ந்து விலைக்கு வாங்கி அப்படிலாம் ஒரு தடுமாறக்கூடிய சட்டசபையாக தான் வரும் சில பேர் ப்ரெடிக்ஷன். எப்படிப்பட்ட சட்டசபை வந்தாலும் அடுத்த கார்த்திகை தீபத்தன்று அங்கு உச்சியில் தீபம் ஏற்றப்படுவது உறுதி. இதை யாரும் மாற்ற முடியாது. அதுதான் இந்த செய்தி நமக்கு சொல்லி இருக்கிறது. ஏன்னா எத்தனை பேர் பாருங்க இருக்குது வீழ்ச்சியா இருக்காங்க. ஒண்ணுல நீ காலையில் நான் அந்த டீ எடுக்கும்போது அந்த பாத்திரத்துல ஒரு ஓரமா அந்த கை பட்டு சூடு தான் இன்னும் எரியுது. சுண்டு வரல ஒரு தோரம்பருப்பு அளவுக்கு தீப்பட்டு என்னால தாங்க முடியல. இதுக்காக தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்டு சந்தோஷமா பூர்ணச்சந்திரன் அப்ப இவ்வளவு எரிஞ்சிருக்கும். அந்த எரிச்சலை தாங்கி கொண்டு உயிரை தியாகம் பண்ணிருக்காரு இல்லையா? இப்படிப்பட்ட தியாகம் அது. அப்ப எந்த அளவுக்கு உணர்வு பாருங்க. ஆக இப்படிப்பட்ட உணர்வுகள் பின்னால, தியாகம் எல்லாம் பின்னால இருக்கு. திருப்பரங்குன்ற தீபத்துல தீபம் ஏற்றுவேன் என்று சொல்லி ராஜகோபால் என்ற இந்து மொழியுடைய வழக்கறிஞர் மாநில தலைவர் அவர் அதுக்காக பெரிய போராட்டம் நடத்தினார். என்ன ஏற்கனவே கொடுத்த கோர்ட்டு தீர்ப்பின் அடிப்படையில், அது அவர் புதுசா சொல்லல, இது வரைக்கும் அந்த கோர்ட்டு தீர்ப்பை செயல்படுத்தல. லண்டன் பிரிவியூ கவுன்சில் அடிப்படையில தான் கோர்ட்டு தீர்ப்பு வருது. அந்த கோர்ட்டு தீர்ப்பை செயல்படுத்தல என்று சொல்ல திருப்பி இப்ப இவர்கிட்ட தீர்ப்பு இவர்கிட்ட அதேதான் திருப்பி கோர்ட் வருது. அதேதான் இதுக்கு முன்னால உள்ள எல்லா ஜட்ஜ்மெண்ட் மேற்கோள் காட்டி அவரும் சொல்றாரு போய் ஏத்தலாமே அப்படின்ட்டு. புதுசா ஒண்ணு சொல்றாரு அவரு. அப்ப அந்த கோர்ட்டு தீர்ப்பு செயல்படுத்தாத காரணத்தால மனசு விரும்பி பெரிய போராட்டம் நடத்துறாரு. அவர் வீட்டு வாசலிலேயே அவர் கொல்லப்பட்டார் கொடூரமாக. அவர் இங்க வெட்டினாங்க கழுத்துல. நீங்க பார்க்கணும், யோசனை பண்ணி பார்க்கணும். வீட்டு வாசலை எடுத்து அந்த இடத்துல இந்த இடத்துல இடிச்சு கழுத்து அங்க விட்டுறாங்க. முதல் விட்டு கீழே கழுத்து சாஞ்சிச்சு, உயிர் போகல. அவர் சட்டையை கிழிச்சு முதுகுல பிறை சந்திரனை அப்படியே வரையறாங்க. ரத்தம் வர மாதிரி காயம் ஏற்படுத்துறாங்க. அதன் பிறகு உடம்பு முழுக்க அந்தந்த இடங்களை வெட்டி 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 துடிக்க துடிக்க சாகடிச்சுட்டு போறாங்க. அப்ப அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். இப்படி இந்த பணிக்காக தன்னை தியாகம் செய்த தியாகசீலருடைய ஆத்மா மேல இருந்து ஆசீர்வாதம் பண்ணும். நிச்சயமாக எந்த ஆட்சி வந்தாலும் அடுத்த கார்த்திகை தீபத்தன்று திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்படுவது உறுதி. அதற்கான சமீட்சையாக, சிக்னலாக இந்த செய்தியை நான் பார்க்கிறேன். பள்ளி கல்வித்துறை குறித்து பாஜகவின் தொழில்துறை அந்த அணியைச் சேர்ந்த ஒருவர் சுந்தர்ராமன் என்கக்கூடியவர் ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. பொதுவாக அரசு கிட்ட பொதுமக்கள் கேள்வி எழுப்பியோ எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பியோ ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிடணும். இவர் இந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. பள்ளி கல்வித்துறைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. சுமார் 22% பள்ளிகளில் குடிநீர் வசதி இல்லை. 18.60% கழிப்பறை வசதிகள் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புள்ளி விவரங்களோடு சதவீதத்தோடு டேட்டாவை கொடுத்திருக்காரு. இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க? மிக நல்ல ஒரு
விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தரவுகளை வைத்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்காங்க. நல்ல விஷயம். நாம எப்படி இருக்கோம்னு தெரியும் இல்லையா? இப்ப நம்ம போய் லேப்ல போய் நம்ம எல்லாம் ஃபுல் பாடி செக்அப் சொல்றாங்க. 5,000 rupees கொடுத்தா ஃபுல் பாடி செக்அப், அதெல்லாம் எடுங்க. சீனியர் சிட்டிசன்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை ஃபுல் பாடி செக்அப் பண்ணுங்க. எதுக்குன்னா என்னென்ன கோளாறு இருக்கு தெரிஞ்சிடும். லிவர் ஃபெயிலியூரா, ஹார்ட் ஃபெயிலியூரா, கிட்னி ஃபெயிலியூரா, நம்ம எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம். எடுத்து பார்த்தா தெரியும், ஓஹோ இங்க பிரச்சனை இருக்கா. அப்ப முழுக்க கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களையும் கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அத்தனை தரவுகளை வைத்து ஒரு வெள்ளை அறிக்கை தயார் செய்து தமிழகத்துடைய கல்வித்துறையுடைய நிலை இதுதான் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது அந்த அறிக்கை. அதுல பாருங்க, தமிழகத்தில் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் 50% மேல் 2ஆம் வகுப்பு அளவிலான வாசிப்பை செய்ய முடியவில்லை. 5ஆம் கிளாஸ் படிக்கிறான், ஒரு 2ஆம் கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட் என்ன படிப்பானோ அதை கூட படிக்க முடியாமல் 5ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட் இருக்கிறான். இது கூட பரவாயில்ல. 8ஆம் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அடிப்படை கணக்குகளை போட தெரியவில்லை. கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் தெரியல. யாருக்கு? 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவனுக்கு. எழுத்து கூட்டி படிக்க தெரியல. யாருக்கு? 5ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவனுக்கு. அப்ப இதுதான் தமிழகத்தில் உள்ள கல்வி சாலைகளுடைய நிலைமை. இது சொல்றாங்க. இப்ப பாருங்க, ஆரம்ப கல்வி இடைநிற்றல் 2.7%. 100 பேர் ஸ்கூல்ல சேர்றாங்கன்னா 20, அதுல பாத்தீங்கன்னா 2.7, 3 பேர் வச்சுக்கலாம். 3 பேர் 5ஆம் கிளாஸ்க்குள்ள நின்றுறான். படிக்கணும் எல்லாருமே. 9 பேர் 10th நின்றுறான். +1 +2 போறது இல்லை. 109 பேர். கவர்மெண்ட் ஆல் பாஸ் போட்டிருக்கேன் சார். ஆல் பாஸ் போட்டும் அவன் போகலன்னா என்ன அர்த்தம்? அப்ப இந்த படிப்பு எனக்கு கிடைத்தால நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நான் நல்லா போக முடியும் நம்பிக்கையே அவனுக்கு முதல்ல இல்லை. பாஸ் ஒரு பக்கம், நம்பிக்கை இருந்தாங்கன்னா தொடர்ந்து படிப்பான். பல இடங்கள் கிராமங்கள்ல சாப்பாடு போடுவதற்காக பசங்க வராங்க. சாப்பிட்டுட்டு அந்த மரத்தடியில ஊஞ்சலாடி விளையாட்டு இருப்பாங்க. கிரிக்கெட்ல விளையாட்டு விளையாடுவாங்க. இன்னும் சொல்ல போனா பல பள்ளிக்கூடங்கள்ல அரசு பள்ளி ஆசிரியர் என்று ஒருத்தர் தான் இருப்பார். 40-50 ஸ்டூடெண்ட் இருப்பார். எல்லா கிளாஸும் இருக்கும். ஒரே வாத்தியார் இருப்பார். அந்த வாத்தியார் வரமாட்டாங்க. அவங்க எப்பயா ஒரு தடவை வந்துட்டு கையெழுத்து போட்டு போயிடுவாங்க. அந்த ஆயாமா தான் பார்த்துக்குவாங்க. சத்துணவு போடக்கூடிய ஆயாமா இருப்பாங்க. சில பேர்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த டெனன்ட் சப் டெனன்ட் மாதிரி அந்த வாத்தியார் சப் டீச்சர். இவருக்கு 50,000 ரூபாய் சம்பளம் வரும். நீங்க அந்த கிராமத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்களேன், இல்லை யாரும் ஒரு படிச்சவங்க, நீ போய் அந்த பசங்களை மேய்ச்சிக்கோப்பா, உனக்கு ஒன்று 10,000 ரூபாய் கொடுத்துட்றேன். மாசத்துக்கு ஒரு முறை என்னப்பா எல்லாம் பார்த்தியா, எல்லாம் பார்த்துட்டு போயிடுவாங்க. அதோட சரி. இப்படிலாம் அநியாயம் நடக்குது. அப்ப எந்த அளவுக்கு கல்வித்துறை மோசமா இருக்கு. இதெல்லாம் இப்படி மக்கள் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பண்றாங்க, அரசு பள்ளிகள்ல யாரு போய் குழந்தைங்களை சேர்ப்பதே இல்லை. வேற வழி இல்லாம அந்த ஸ்கூல்ல அந்த கிராமத்துல அரசு பள்ளி தான் இருக்கு, ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி தான் போகணும் தனியார் பள்ளிக்கூடம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இடங்களை மட்டும்தான் அரசு பள்ளிகளை சேர்க்கிறார்களே தவிர, கிராமங்கள்ல கூட தனியார் பள்ளிகள் சேர்க்கக்கூடிய பழக்கம் அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சிட்டே வருது. தனியார் பள்ளிகளில் 5.17 லட்சத்திலிருந்து 5.67 லட்சமாக இந்த ஆண்டு அதிகரித்திருக்கிறது. அதே கவர்மெண்ட் ஸ்கூல்ல குறைஞ்சிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைகிறது. அப்போ ஒருத்தன் கிராமத்துல, இதெல்லாம் அரசு பள்ளிகளை கிராமத்துல சொல்றாங்க. கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண விவசாயி எவனோ ஒருத்தன் தன்னுடைய பையன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க கூடாதுன்னு நினைக்கிறான்னு அர்த்தம். அந்த அளவுக்கு கல்வித்தரம் மோசமாக இருக்கிறது. இது யார் பொறுப்பு? சரிப்படுத்த யாருடைய பொறுப்பு? இதை பாருங்க, நான் அப்ப சொன்னேன் இல்லையா, 3600க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் ஓராசிரியர் பள்ளிகளாக இருக்கின்றன. 1ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் வரைக்கும், 6வது வரைக்கும், 5வது வரைக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு வாத்தியார். அந்த ஒரு வாத்தியார் இன்னைக்கு ஸ்கூல் லீவ் போட்டார்னா ஸ்கூலே கிடையாது, பசங்க விளையாட்டு தான். என்ன ஒரு பாடம் எங்க எடுப்பார்? அவர் பாடம் இருக்குன்னு நினைச்சா கூட எப்படி எடுக்க முடியும்? அப்ப இதை சரிப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு? ஏன் இதை கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ண மாட்டேங்குது? இந்த கேள்வி இது. நீங்க சொன்னதெல்லாம் இப்ப ஏற்கனவே சொல்லிட்டீங்க. மாணவர்கள் தற்கொலையில் 1300க்கும் அதிகமான மாணவர்கள் தற்கொலையுடன் தமிழகம் 2வது இடத்தில் இருக்கிறது. ஆல் இந்தியா லெவல்ல 2nd பிளேஸ், 2nd ரேங்க் மாணவர்கள் சூசைட் பண்றது. அப்ப அவங்களுடைய
சூசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு, தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதை சரிப்படுத்த வேண்டிய யாரு? அப்ப கல்வித்துறைக்கு அதிகமான பணம் கொடுக்கணுமா? நிறைய இன்வெஸ்ட் பண்ணணுமா? ஆல்ரெடி 38,000-40,000 கோடி ஒதுக்குறாங்க. இப்ப பாருங்க, கல்வித்துறைக்கு, ஆரம்ப கல்வித்துறைக்கு 44,000 கோடிக்கும் அதிகமாக ஒவ்வொரு ஆண்டும் செலவு செய்யப்படுகிறது ஆரம்ப கல்வித்துறை. அப்ப இப்ப பாருங்க, அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு 1000 ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000 ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுது இப்படி, அப்ப டிவைட் பை 1000 போடுங்க. அந்த மாதிரி கணக்கு போடுறாங்க. ஒரு தமிழ்நாடு முழுக்க ஆரம்ப கல்வியில படிக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனையோ லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனையோ கோடி, இது ஒரு கணக்கு. ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் டிவைட் பை த பாப்புலேஷன், நம்பர் ஆஃப் த பெனிஃபிஷியரிஸ் போட்டா வரக்கூடிய அமௌண்ட் இருக்கு இல்லையா? இந்த அமௌண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அரசாங்கம் செலவு செய்யக்கூடிய தொகை. அப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அரசாங்கம் செய்யக்கூடிய தொகை வந்து மிக மிக அதிகமா இருக்கக்கூடியது தமிழ்நாடு. மிக குறைவா இருக்கக்கூடிய கேரளா, பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேசம். புரிஞ்சுங்களா? அப்ப அங்க கல்வித்தரம் குறைவா இருக்கணும் இல்லையா? ஆனால் கேரளாவிலோ, பஞ்சாப்ல, ஹிமாச்சல் பிரதேசத்திலே கல்வித்தரம் தமிழ்நாட்டை விட, நான் சொல்றது அரசு பள்ளிகள் எல்லாமே தமிழ்நாட்டை விட பல காரணிகள்ல, பல தரவுகள்ல உயர்ந்திருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? The government is investing more and more than Punjab, Himachal Pradesh, Haryana, Kerala. But result வந்து அதோட ரொம்ப கம்மி, சம்பந்தமே இல்லாத கீழே. என்ன அர்த்தம்? The entire missionary is non-functional. அரசாங்கத்துடைய பணம் மட்டும் போகிறதே தவிர அந்த கல்வித்துறை செயல்படாமல் இருக்கிறது. கிட்டத்தட்ட செத்து போன மாதிரி தான் கணக்கு. சும்மா உடம்புல இழுத்துட்டு ஒருத்தர் படுத்த படிக்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரிதான் தமிழக கல்வித்துறை இருக்கு. ஆனா கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் வந்த பிறகு எவ்வளவு மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. நாள்தோறும் டிவிகள்ல அவரை பார்க்க முடியுது. எவ்வளவு சீர்திருத்தங்களை முன் கொண்டு வந்துட்டு இருக்காரு. தன் பள்ளி ஏரியால ஏதாவது ஒரு விபத்து நடந்துருச்சுன்னா அவர் தான் வந்து சொல்றாரு, என் ஏரியாவுக்குள்ள இப்படி நடந்திருக்கு, நான் சும்மா விட மாட்டேன்னு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இருக்கிறார். ஆமா, இப்படிப்பட்ட செய்திகள்லாம் பேப்பர்ல வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தமிழகத்திலே கல்வித்துறை நன்றாக இருக்கின்றது நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மாயையை போட்டு உடைப்பதற்காக இந்த புள்ளி விவரங்கள் இப்ப வந்திருக்கின்றன. இப்ப பாருங்க, இப்ப அடுத்த விஷயம் வருது பாருங்க. அரசு பள்ளிக்கூடங்கள்ல இப்ப நான் சொன்ன கிராமத்து பள்ளிக்கூடங்கள், நான் சொல்றேன் கிராமத்து பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள், மெட்ராஸ்ல கார்பரேஷன் ஸ்கூல், சிட்டிக்குள்ளார பஞ்சாயத்து ஸ்கூல் சொல்லுவாங்க. இந்த பஞ்சாயத்து ஸ்கூல்ல இப்போ வந்து 5வது வரைக்கும் இல்ல 8வது வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வருஷம் வந்து 800 பேர் இருக்காங்க, 600 பேர் இருக்காங்க, ஏதோ நம்பர் வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரென்த், ஸ்கூல் ஸ்ட்ரென்த். அந்த ஸ்கூல் ஸ்ட்ரென்த் அடுத்த வருஷம் என்ன ஆகணும்? இன்க்ரீஸ் ஆகணும். குறைந்து கொண்டே வருகிறது. இல்ல, அதற்கான விளக்கமும் கொடுத்திருக்காங்களே. பகுதி மக்கள் வந்து நகரமயமாக்கலை நோக்கி போறாங்க, இடமாற்றம் வர்றதுனால, அந்த பகுதியில மக்களே இல்லாததுனால அரசு பள்ளிகளில் குழந்தைகள் தனியார் பள்ளிகள் அப்ப எப்படி கூடும்? அதே பகுதிகளில் தனியார் பள்ளிகளில் கூடுகிறது. அது என்ன புள்ளியிடம் கொடுக்குறாங்கன்னா, 1200க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் புது அட்மிஷனே இல்லை. அட்மிஷனே இப்போ 1ஆம் கிளாஸ் சேர்த்தாதானே இருக்கும். இப்ப ஏற்கனவே 2வது படிக்கும், 3வது போவான், 5வது இருக்கும், 6வது போவோம், அப்படியா இருக்க ஒழிய புது அட்மிஷன் 1200க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் நோ நியூ அட்மிஷன் இன் த லாஸ்ட் 1 year. என்ன அர்த்தம்? அப்ப பீப்புள் ஆர் நாட் வில்லிங். அப்ப 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க வேற வழி இல்லை, சேர்த்தாச்சு, அப்படியே இருக்காங்க. புதுசாக அட்மிஷன் இல்லை. அண்ணன் தான் இந்த மாதிரி தேவையில்லாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து அவன் பாழா போச்சு. நீ தம்பியாவது இல்ல தங்கச்சியாவது நல்ல ஸ்கூல்ல படிக்க வைப்போம், எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு நான் இப்படியா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்துவோம் என்று நினைக்கூடிய என்னதான் அர்த்தம்? அப்ப எந்த அளவுக்கு கல்வித்துறை மோசமா இருக்கு பாருங்க. அதனால இதோட பாருங்க, பள்ளி இருக்கிறது, பள்ளிக்கூடம் இருக்கு, பில்டிங் இருக்கு, அதுக்கான வாத்தியார் ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. ஆனா அங்க ஒரு ஸ்டூடெண்ட் கூட இல்லை. எப்படி நல்லா இருக்குல்ல? ஆசிரியர் இருக்காங்க, ஊதியம் வாங்குறாங்க. ஆமா, ஏதாவது HM இருப்பாங்க. சில ஸ்கூல்ல HM, ஸ்டாஃப், HM, கிளார்க்கு, பியூனு இப்படி எல்லாம் கூட இருக்கும். தெரியாது, போய் பார்த்தாலும் தெரியும். ஸ்கூல் இருக்கு, ஸ்கூல் கட்டடம் இருக்கு, எல்லாமே இருக்கு, சத்துணவு காயா எல்லாமே இருக்கு. ஆனால் 200க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் மாணவர்களே இல்லை. எதுக்கு அதை வச்சிருக்கான்னு தெரியாது. அப்ப எவ்வளவு கவர்மெண்ட் ஃபண்டு, நம்ம ஃபண்டு, கவர்மெண்ட் நம்ம ஃபண்டு, நம்முடைய வரி பணத்தை இப்படி எல்லாம் வந்து தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஆகவே இப்படிப்பட்ட உண்மைகள் தரவுகளாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அவரை பாராட்டுறேன். எதுக்கு இத்தனை டீட்டெயிலா சொல்லணும்னா, இந்த அரசாங்கத்தோட ப்ரையாரிட்டி எங்க இருக்கு? பள்ளிக்கூடத்துக்கு போனாங்கன்னா
நீட் தேர்வை எதிர்ப்போம். ஏதோ நீட் என்பது ஒரு பெரிய எமன் போல, ஒரு எதிரி போல, மத்திய அரசு கொண்டிருக்கிற ஒரு எதிரி போல அப்படிதான் உங்க போக்கஸ் பண்றாங்க. அதுக்காக கையெழுத்து போய் வாங்குறாங்க. இந்த பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு தெரியாது அவங்களுக்கு. இப்ப ஸ்டாலின் அவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு போய் காலை உணவு திட்டத்தை ஆரம்பிச்சார், பாராட்டுறேன். மதிய உணவு திட்டம் தான் காமராஜர் கொண்டு வந்தார், காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்கீங்க, நல்லது, செயல்படுத்துங்க. பாவம் ஏழை குழந்தைகள் யாருக்கு வசதி இல்லையோ சாப்பிட்டோம். இப்ப அந்த முதல்வர் வந்து சாப்பிடும் போது வந்து அது கேமரா வச்சு அதெல்லாம் போட்டோ ஷூட்லாம் நடத்தி வீடியோ கேமரா எல்லாம் பண்ணி போட்டீங்க இல்லையா? அப்போ முதல்வரை நோக்கி இப்படி கேமரா எடுக்கிறவங்க அப்படி திருப்பி அந்த தண்ணீர் தொட்டியோ இல்ல கழிப்பறையோ பள்ளிக்கூட கட்டடங்களையோ வேற ஏதாவது ஒன்று ஜூம் பண்ணி காமிச்சிருந்தாங்கன்னா அன்றைக்கே இந்த உண்மைகள் தெரிய வந்திருக்குமா இல்லையா? ஏன் செய்யல? அப்ப இந்த போட்டோ ஷூட் நடத்தி ஏதாவது இந்த அன்பில் மகேஷ் சொல்ற மாதிரியோ இல்ல வேற ஏதோ சொல்றது போலயோ சில புள்ளி விவரங்களை சொல்லி அதுக்கு வந்து பத்திரிகையில கொடுத்து அந்த செய்தி வருவதற்காக கவர்ல காசு போட்டு அந்த பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்து இதுதான் உங்க போக்கஸ் இருக்கே. உண்மையான கல்வியின் தரத்தை உயர்த்துவதில் உங்களுக்கு நாட்டம் இல்லை. இருந்தா இந்த மாதிரி ஆயிருக்குமா? ஆகவே ஒரு பெரிய ஒரு கல்வி வந்து சரியானதான் உங்களுக்கு எல்லாமே சரியாகும். இப்படியே தனியார் மயமாக போய்கொண்டது. அரசு பள்ளிக்கு அப்புறம் எதுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது அட்டென்ஷன் சீக்கிங் அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வை இந்த தரவை ஏற்படுத்தி இருக்கிறது. பார்ப்போம் அடுத்து தமிழகத்தை அடுத்து எந்த அரசு வருகிறதோ அதாவது கொஞ்சம் சரிப்படுத்தி தமிழகத்துடைய கல்வி இதை பற்றி பல முறை பேசியிருக்கோம், இன்னும் பேச நிறைய வரும். இல்ல அதுல வந்து குறிப்பிட்டு இன்னொன்னு சொல்றது இருக்கு. அதுல உயர்கல்வித்துறையில கிட்டத்தட்ட 4000 வேகன்சி இருக்கு பேராசிரியர்களுக்கு. இதுலயே பாருங்க, இதுலயே வந்து 18,000க்கு அதிகமான ஆசிரியர் காலி இடங்கள் இருக்குன்னு. 18,000 பேர் வந்து இன்னும் வேணும். டீச்சர்ஸ் கவர்மெண்ட் போடாம இருக்காங்க. போட்டா சம்பளம் கொடுக்கணும். ஏன்னா இவங்க தான் எல்லாத்துக்கும் 50,000 1 லட்சம் சம்பளம் வச்சிருக்காங்களே. அப்போ அவ்வளவு சம்பளம் மாசம் மாசம் கொடுத்தாகணுமே. அப்ப டீச்சர்ஸ் போட மாட்டேங்கிறான். உயர்கல்வித்துறை நீங்க சொல்லியிருக்கீங்க கௌரவ ஆசிரியர்கள் சொல்லிட்டு சில பேர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவனுக்கு வந்து 10,000 ரூபாய் 5,000 கொடுத்து அவங்க இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மாணவன் வந்து ஒரு நல்லா படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட் 5,000 ரூபாய் வாங்கிட்டு காலேஜில் போய் வந்து கௌரவ ஆசிரியராக இருக்காரு. அது ஒரு ப்ரொஃபஸராக இருந்தால் 1.5 லட்சம் சம்பளம் கொடுக்கணும். 5,000 ரூபாய் தான் சம்பளம் கேட்டேன். அவர் வந்து இது மாதிரி கான்ட்ராக்ட் லேபர் மாதிரி தான், எதுவும் கிடையாது. அப்ப எப்படி கல்வித்தரம் இருக்கும்? ஆகவே உயர்கல்வியும் சரி ஆரம்ப கல்வியும் சரி மோசமான நிலையில் இருக்கிறது. அடுத்து எந்த ஆட்சி அமைக்க போகிறதோ அந்த அரசு வந்து இதை சரிப்படுத்தக்கூடிய ஒரு பொறுப்பு அவர்களுக்கு இருக்கின்றது என்பதை இந்த செய்தி வெளிப்படுத்தி இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் மண்டக்காடு பக்கத்துல புதூர் அப்படிங்கக்கூடிய ஊர். இது மீனவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர். அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பாதிரியார்கள் மறைமாவட்ட அதிகாரி அப்புறம் வந்து பேராயர் இவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுத்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய திமுக கட்சி அது நீங்க சொல்லணுங்கிறதுக்காக அந்த குறிப்பிட்டங்கிற இடத்த கொடுக்குறேன் நான். அப்போ அந்த குறிப்பிட்ட கட்சிக்கு தான் நீங்க ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மீனவ மக்கள் அந்த சமுதாய மக்களுக்கு அழுத்தம் கொடுத்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடியவர்கள் எங்கள் வாக்கு எங்கள் உரிமை ஒரு கிளர்ந்தெழுந்து இது யாருக்கு எங்களுக்கு யார் வந்தால் எங்களுக்கு நன்மையோ அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடுவோம், இந்த பிரச்சாரத்தை நீங்க பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சர்ச்சுக்குள்ளேயே உங்களோட பிரச்சாரத்தை வச்சுக்கோங்க, வெளியில வந்துட்டு வாக்கு அரசியல் சம்பந்தப்பட்டதில் நீங்க தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த ஊர் மக்களை கிளர்ந்து எழுந்திருக்கிறார்கள். இது வந்து தமிழகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா? இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இது ஒரு ஜனநாயக விழிப்புணர்வு என்று சொல்லி சோசியல் மீடியால பல அந்த வீடியோவெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. உண்மையிலே ஜனநாயக விழிப்புணர்வு என்று சொன்னால் பாராட்டுறேன், வரவேற்கிறேன். அதை தாண்டி விஜய் மீது உள்ள ஒரு கவர்ச்சியா என்று நம்ம யோசிக்கணும். அப்படி பார்க்கலாம் இல்லையா? ஏற்கனவே இதே கன்னியாகுமரி மாவட்டத்துல விஜய் கூட்டத்துக்கு போகாதீர்கள் என்று சொல்லி இதே போல மறை மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த பாதிரியார்லாம் அறிவுரை கொடுத்த பிறகும் கூட அதை தாண்டி விஜய் கூட்டத்துக்கு அந்த மக்கள் போயிருக்கிறார்கள். அப்போ வந்து சர்ச்சில் கூப்பிட்டு கேட்டப்ப எல்லாம் சண்டை போட்டிருக்காங்க. இதுவும் செய்தியா வந்தது. செய்தியான நியூஸ் பேப்பர்ல வரல, சமூக வலைத்தளங்கள்ல நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் பல பேர் சொன்னாங்க. ஆக என்ன நமக்கு தெரியுதுன்னா இது நாள் வரை சர்ச்சுடைய பிடிக்குள்ளாக அந்த கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. இப்ப இந்த பிடியை விட்டு வெளியே வர தயாராகி இருக்கிறார்கள். இது ஒண்ணு. இரண்டாவது, ஜோசப் விஜய் என்று தன்னை வெளிப்படை அடையாளம் படுத்திக் கொள்கிறார்.
கிறிஸ்துவோடைய கன்சால்டேஷன் இவர் மூலமா வந்து ஒரு பெரிய கிறிஸ்டியன் சப்போர்ட்டர் கூட பெரிய லீடராக வர வேண்டும் என்று ஜோசப் விஜய் முயற்சி செய்கிறார். அதற்கு ஒரு பெரிய ஒரு எழுச்சி இருக்கிறது, ஒரு பக்கம் பார்க்குறோம். அதனால ஒரு நல்ல விஷயம்தான் அது. ஏன்னா ஏற்கனவே வந்து மண்டைக்காடுல தான் பெரிய கலவரம் நடந்தது. இதே சர்ச்சில் வந்து மணி அடிச்சு பிரேயருக்காக கூப்பிடல, ஹிந்து பெண்கள்லாம் குளிக்க போறாங்க, அவங்க சேலையை பிடிச்சி இழுங்கிறதுக்காக மணி அடிச்சாங்க. அதே போல பிடிச்சு இழுத்து அந்த ஆடை இல்லாமல் ஓடி வந்த பெண்களுடைய மானத்தை காப்பதற்காக போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தி மீனவர்கள் செத்து போனாங்க. வேற எப்படியும் செத்து போகலாம். அந்த இறந்து போன டெட் பாடியை வச்சு ஊர் முழுக்க கலவரம் பண்ணி அடுத்த கலவரம் பண்ணாங்க. அப்ப அந்த மண்டைக்காடு கலவரத்துல அதன் பிறகு கலவரம் முடிஞ்ச பிறகு வேணுகோபால் கமிஷன், எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தால் வேணுகோபால் கமிஷன் என்ற நீதியரசர், அவர் வந்து கம்யூனிஸ்ட் லெப்டிஸ்ட், ஹிந்து பெரிய சித்தாந்தத்தில் ஊருவர் கிடையாது. அவர் தலைமையில் தான் கமிஷன் ஏற்படுகிறது. எல்லாத்தையும் போய் அறிக்கையெல்லாம் பார்த்த பிறகு அவர் சொல்லக்கூடிய பல ரெக்கமெண்டேஷன், அதுல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். சர்ச் என்பது அடியாட்களை வைத்து செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் போல செயல்படுகிறது. அவருடைய வேணுகோபால் கமிஷன் அறிக்கையில இருக்கு. அன்றிலிருந்து இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முன்னால இருந்தே, அன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு, முன்னால இருந்து அப்படிதான் இருக்கு. இப்பதான் அதை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு மாற்றம் அதே மண்டைக்காடு பகுதியில புது என்கின்ற கிராமத்துல ஏற்பட்டிருக்கிறது. அதனால மாற்றத்தை வரவேற்கிறேன். இப்ப பாருங்க, நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இது நாள் வரைக்கும் எத்தனை முறையை ஓட்டு போட்டுருப்பாங்க, எத்தனை எலெக்ஷன்ல, அசம்பிளி எலெக்ஷன் அல்லது லோக்கல் பாடி எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன், என்ன பண்ணுவாங்க, பாதிரியார் சொல்லுவார், சாமியாரும்பாங்க. பாதியார் சொல்ல மாட்டோம், சாமியார் சொல்லிட்டார், நாங்க தான் ஓட்டு போடுவோம். இங்க கூட நம்முடைய சிடிவி சேர்ந்த ஒரு அன்பர் ஒருத்தர், அவர் வீட்டுக்கு பக்கத்துல இதே ஒரு டெய்லரிங் சென்டர் ஒரு அம்மா வச்சிருக்காங்க, தையல் கடை, ரோடு ஓரத்தை தையல் கடை வச்சு மோடியினால அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கீம் இருக்கு இல்லையா, முத்ரா லோன்லாம் வாங்கி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் இருக்கக்கூடிய பெரிய கடையை வச்சிருக்காங்க. முதல்ல ஒரு லோன் வாங்கி கட்டி அடுத்த லோன் வாங்கி அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கார். அவர் வந்து போய் கேட்டிருக்காரு, நீங்க பரவாயில்ல, மோடியால் உங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைச்சது, நீங்க வந்து பாஜக ஓட்டு போடுவீங்க தானே அப்படின்னு கேட்டிருக்காரு. மாட்டேன். ஷாக்கு இருக்கே, எங்க சாமியார் சொல்றதப்படிதான் நான் ஓட்டு போட முடியும் சர்ச்சில். அப்ப இப்படித்தான் தன்னுடைய கட்டுக்குள் சர்ச் வந்து எல்லா கிறிஸ்டியனையும் வச்சிருக்கு. அந்த கட்டுப்பாட்டை மீறி முதல் முறையாக ஒரு சின்ன ஒரு குழு ஒரு கிராமத்துல வந்திருக்காங்க. நிச்சயமா இதனுடைய எஃபெக்ட் வந்து பக்கத்து கிராமங்களுக்கு பரவும். அதனால இந்த எண்ணமானது பரவினால் நிச்சயமாக பல இடங்கள்ல இட் வில் பி அட்வான்டேஜ் டு பிஜேபி. நிச்சயம் வந்து கிறிஸ்துவ ஓட்டுகளை தான் ஜோசப் விஜய் பிரிக்க போகிறார். அதனால ஒரு மாற்றம் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். இதுல என்ன ஒரு விஷயம் ஹைலைட் பண்ண நினைக்கிறேன்னா, ஜகத் கஷ்பர்னு ஒருத்தர் இருக்கார், அதே கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் தான், அவர் அடிக்கடி சொல்லுவார், பேசுவார், ஜனநாயகத்தை கொடுத்ததே கிறிஸ்துவம் தான் இப்படிதான் பேசுவார். இப்ப இதே கிறிஸ்துவம் தான் ஜனநாயகத்துக்கு விரோதமா இருக்கு. எல்லாம் சேர்ந்து சர்ச்சை சொல்றதுக்கு ஓட்டு போடணும், எதுக்கு ஜனநாயகம்? டெமோக்ரஸி கேலி கூத்தால இருக்கு. அப்ப இத்தனை ஆண்டுகளாக ஜனநாயகத்தை கேலி கூத்தாக ஆக்கியது சர்ச். உண்மையில ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்தி நம்ம இந்து அமைப்புகள் தான். சேரமான் பெருமான் தேர்ந்தெடுக்கப்பட்டார் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. திருநாவையா பத்தி நம்ம கேரளாவை பத்தி பேசணும், அந்த இடம் தான் அது கும்பமேளா. அதே போல குடவோலை முறைப்படி உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது சோழர் ஆட்சி காலத்துல. அதை பற்றி கல்வெட்டுகள் இருக்கு. ஆகவே உண்மையான ஜனநாயகம் வந்து இந்துக்களிடம் இருக்கிறது. ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கி ஜனநாயகத்துக்கு சம்பந்தம் இல்லாம அதை வந்து சர்ச்சை சொல்ற மட்டும் ஓட்டு போடு, என்ன ஜனநாயகம்? அதை கேலி கூத்தாக்கியது சர்ச். ஆகவே உண்மையாக ஜனநாயகம் தழைக்கட்டும், வரட்டும், நல்ல மாற்றத்தை வரவேற்போம். நிறைவு செய்தியாக, லென்ஸ்கார்ட் நிறுவனம் வந்து இன்டர்னலா ஒரு சர்க்குலர் அவங்க ஸ்டாஃபுக்கு மட்டுமே, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், இந்த ஸ்பெக்ஸ், இந்த கண்ணாடி போட்டுக்கக்கூடியது, கண்ணுக்குரிய கண்ணாடி, அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஹிந்துக்கள் அடையாளமாக இருக்கக்கூடிய கையில கயிறு கட்டி கொள்ளுதல், அப்புறம் பொட்டு வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஸ்டாஃப் வந்து வச்சுக்க கூடாது. அதே சமயத்துல மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள், வேறு மதத்தை சேர்ந்தவர்கள், இப்ப இஸ்லாமியர்கள் அவங்க ஹிஜாப் போட்டுக்கலாம், அவங்க ஹிஜாப் பண்ணியிருந்தாலே அது இஸ்லாமியர்கள் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஆனா அதை அவங்க பண்ணலாம். ஆனா அதே ஒரு ஹிந்துவாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பொட்டு வச்சுக்கிட்டோ கையில ஒரு கயிறு கட்டிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்னலா ஒரு அவங்க அந்த கம்பெனிக்குள்ள ஒரு விஷயம் இருந்திருக்கு. இது வெளியில் வரவும் பல்வேறு பேர் வந்து இப்ப சமூக வலைதளத்துல கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதை மழுப்பும் விதமாக
லென்ஸ்கார்ட் நிறுவனம் வந்து மன்னிப்பு கேட்காமல் மழுப்பும் விதமாக சில பல பதிவுகளை தான் போட்டுட்டு இருக்காங்க. இது பேசு பொருளாகிட்டு இருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அதாவது லென்ஸ்கார்ட்ல நீங்க வேலைக்கு போக முடியாது, ஏன்னா பொட்டு வச்சிருக்கீங்க, கையில ஒரு இது போட்டிருக்கோம், அதனால இந்த ஹிந்து அடையாளங்களை காட்டுவதால் எனக்கு அங்க வேலை கிடைக்காது, நிச்சயமா கிடைக்காது. ஆனா அந்த நிறுவனம் வந்து இந்தியாவில தான் இருக்கு, ஹிந்து தான் நடத்துகிறார், ஹிந்து தான் அதனுடைய முதலாளியும். அதாவது ஆஸ் பர் ரெக்கார்ட் லீகல் டாக்குமெண்ட் பிரகாரம் ஒரு ஹிந்து முதலாளி, பேப்பர்ல ஒரு ஹிந்து முதலாளி, பேப்பர் ஹிந்து முதலாளி, பப்ளிக் கம்பெனி தான். ஒரு பப்ளிக் கம்பெனி வந்து எப்படி இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ண முடியும்? இப்ப பாருங்க, பொட்டு வைக்கக்கூடாது, திலகம் வைக்கக்கூடாது, விபூதி வைக்கக்கூடாது, அதே போல காதுல தோடு கூட போடக்கூடாது. நல்லவேளை காது குத்திருந்தா அதை வந்து இது பண்ணணும்னு சொல்லலையே, அதுக்கு சந்தோஷம். மருதாணி வைக்கக்கூடாது, வளையல் போடக்கூடாது, இது எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது. ஆனா வந்து ஹிஜாப் மட்டும் போட்டுக்கலாம். அப்ப என்ன அர்த்தம்? வெளிப்படையாக ஹிந்து அடையாளங்களை அழிக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருந்திருக்கிறது. இப்ப அதனுடைய சிஇஓவா அவர் தலைமை நிர்வாக அதிகாரி என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்றதெல்லாம் வந்து அவுடேட்டட் டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது என்னன்னா 6ஆம் தேதி பிப்ரவரி 2026 என்று தேதியிட்ட ஒரு டாக்குமெண்ட் இப்ப சமூக வலைத்தளங்கள் வந்து கொண்டிருக்கிறது, இன்டர்னல் சர்க்குலர். 7ஆம் தேதி வந்து நாங்க இதை பார்த்துட்டு ஐயோன்னு தெரிஞ்சு நாங்க மாத்திட்டோம். இப்ப 6ஆம் தேதி அவுடேட்டட் இல்லையா? நீங்க அதையும் பேசுறீங்க. அப்ப எல்லாம் என்ன கேள்வி கேட்கறேன்னா, அப்ப ஒண்ணு அந்த 7ஆம் தேதி முன்னாடி 6ஆம் தேதி வரைக்கும் நீ அந்த மாதிரி இருந்து ஒத்துக்கிற, இந்த 7 தான் நீ மாத்திருக்க. அப்ப 6ஆம் தேதி பிப்ரவரி மாசம் வரை இந்த பழைய அவுடேட்டட் டாக்குமெண்ட் உள்ள ட்ரெஸ் கோடு தான், அதுக்கு வந்து ஸ்டைல் டாக்குமெண்ட் பேர் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டைல் டாக்குமெண்ட் உள்ள பிரகாரம் தான் உங்களுடைய பணியாளர்கள் இருக்க வேண்டும் என்பதை நீங்க வலியுறுத்தி இருக்கீர்கள் என்பதை ஒத்துக்கிறீங்க. 2வது, பிப்ரவரி 7ஆம் தேதி நீங்க அந்த ஸ்டைல் டாக்குமெண்ட் மாத்திட்டேன்னு சொல்றீங்க. இப்ப எல்லாம் கேட்கறாங்க, அதை வெளியிடுங்களேன். புது டாக்குமெண்ட் என்ன மாத்திருக்கீங்க சொல்லலாம் இல்லையா? சொல்லல. அப்போ ஒரு நேர்மையற்ற விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். பொய். திமுக கட்சியில ட்ரெயினிங் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏன்னா அவங்க இந்த மாதிரி பேசுவாங்க. இப்போ பூணல் கூட போடக்கூடாது, இதெல்லாம் கூட வெளியில தெரியும். தோடு போடுறதோ இதெல்லாம் கூட வெளியில தெரியும். உள்ள பூணல் போட்டா என்னங்க? பூணலை அறுத்துட்டு தான் வரணுமானோ? அயோக்கியத்தனம் இது. அப்போ திட்டமிட்டு ஹிந்து அடையாளங்கள் அழிக்கக்கூடிய நிறுவனமாக இத்தனை ஆண்டுகளாக லென்ஸ்கார்ட் செயல்பட்டு வந்திருக்கிறது. இது எப்ப வெளிச்சத்துக்கு வருது? அதே நாசிக்ல, மகாராஷ்டிரால டிசிஎஸ் கம்பெனியில, அங்க ஒரு கம்பெனியில நான் அடிக்கடி வந்து கோபால்ஜி சொல்லக்கூடிய ஒரு கருத்தை சிடிவி செய்திகள் சிந்தனைகளை சொல்லுவேன். ஒரு நிறுவனத்தில் கிறிஸ்துவனோ முஸ்லீமோ ஒரு நிறுவனத்துல எந்த இடமா இருக்கலாம், கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கலாம், எந்த இடத்துல அவங்க போய் அந்த ஒரு தலைமை பொறுப்புல உட்கார்ந்தாங்கன்னா தங்களுடைய அந்த மத கோட்பாடுகளை திணிப்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இருப்பார்கள். அடிக்கடி சொல்லுவார். எந்த பொசிஷன்ல யார் வேணா இருக்கலாம், அவர் வெளிப்படையா சொல்வார். கலெக்டரோ ஜட்ஜோ இப்படியே சொல்லுவார். அவர் அதுக்கு உதாரணம் சொல்லுவார். இப்ப டிசிஎஸ் என்ன ஆச்சு? அந்த மனிதவளத்துறை அதிகாரி டிசிஎஸ் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 6 பேர் முஸ்லிம்கள். அது எப்படி ஒரே இடத்துல 6 பேர் முஸ்லீம் வந்தாங்களும் தெரியல. அதுவும் என்ன முழு தெரியல. அந்த என்டையர் கேம்பஸ் முழுக்க கிட்டத்தட்ட இஸ்லாமிய கேம்பஸ் போல மாறி இருக்கிறது. தே ஆர் ஃபோர்ஸ்டு. அங்க நமாஸ் பண்ணறதுக்கு கட்டாயப்படுத்தி இருக்கிறார்கள். ரம்ஜான் ஃபாஸ்டிங் பண்ணு இருக்காங்க. ஆஜ்மீர் தர்காவுக்கு போன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய வருது. இப்ப இங்க சொன்ன பிறகு என்ன ஆச்சுன்னா, டெக் மஹிந்திரா அங்கே இதே போல நடக்குது, விப்ரோ சால்ட் லேக் கொல்கத்தால அங்கே இதே போல நடக்குது, வெர்சியா ஹைதராபாத் ஒரு கம்பெனி அங்கே இதே போல நடக்குது. அப்ப எங்கெல்லாம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களோ அங்கே இஸ்லாம் திணிக்கப்படுகிறது. இந்துக்கள் இன்சல்ட் பண்ணப்படுகிறார்கள், கிண்டலாவது பண்றாங்க. குறைஞ்சபட்சம் போட்டு வச்சிருந்தா கிண்டல் பண்ணுவாங்க எல்லாம் சேர்ந்து குரூப்பா. அடுத்த நாள் போட்டு அழிச்சுவாங்க. என்ன நீ பட்டிக்காடா இருக்க அப்படின்னு உடனே நம்ம வெக்கம் வந்துடும். அப்படி ஹிஜாப் போட்டு வந்தா பிற்போக்கத்தனம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சொன்னா அந்த நாக்கு இருக்காது, வெட்டிடுவாங்க. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு டிசிஎஸ் மூலமா வந்தது. இப்ப அதே பாருங்க, அமராவதி என்கின்ற இடத்துல நீட் கோச்சிங் சென்டர்ல படிக்கக்கூடிய மாணவன் 2 பேர், அவன் ஏஐஎம்ஐஎம் கட்சியை சேர்ந்த கட்சி பின்னணி உள்ளவங்க 2 பேர் மாணவர்கள். அவன் படிக்க வந்த ஸ்டூடெண்ட். அங்க உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து கிஃப்ட் கொடுக்குறான். மாணவனுக்கு எப்படி எவ்வளவு காசு இருக்கும்? எல்லா பெண்கள், ஹிந்து பெண்கள் அத்தனை பேருக்கு வந்து கிஃப்ட்
காஸ்ட்லி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து ஹோட்டல் கூட்டு போய் அவங்கள வந்து பிரைவேட் வீடியோஸ்லாம் வெளியிட்டு 180க்கும் மேற்பட்ட பிரைவேட் வீடியோஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அது வந்த உடனே அதை வச்சு மிரட்டுவான். அப்ப எந்த அளவுக்கு ஹிந்துக்களால் வல்னரபிள் பாருங்க. ஆகவே இது இப்பெல்லாம் ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்த பிறகுதான் இப்ப லென்ஸ்கார்ட் என்ன சொல்றான், இல்ல 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 அப்படிலாம் கிடையாது, நாங்களாம் வந்து அப்படி இல்லை, எல்லாருக்கும் சமமாக தான் நம்ம பார்க்குறோம், நீங்க சொல்லி பழைய டாக்குமெண்ட் அப்படி இப்போ பதில். ஆகவே நேர்மையான அதிகாரியாக இருந்தால் அவர் மன்னிப்பு கேட்கணும். அப்போ பழசு ஒத்துக்கிறார் இல்லையா, இப்ப பூசு என்னன்னு சொல்லு, வெளியீடு மக்களுக்கு தெரியட்டும், அதுவும் தெரியட்டும். தீபாவளி சமயத்திலுமே இது போல பல்வேறு விளம்பரங்கள், பொங்கல் விளம்பரம் கூட நான் பார்த்தேன். சொன்ன பிறகு நீங்க சொன்ன பிறகு பொங்கல் விளம்பரத்துல வந்து எந்த விதமான இல்லாமல் அநாகரிகமாக உடையது பொங்கலுக்கு அப்படியே டான்ஸ் ஆடுவாங்களான்னு. அப்ப ஹிந்து பெண்களே கேலி பொங்கல் கிரீட்டிங்ஸ் தான் போட்டிருக்கான், அதுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால நாம வந்து இந்த மாதிரி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்காவிட்டால் நாம் எல்லோருமே லென்ஸ்கார்ட்டை பாய்காட் பண்ணணும், புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும். அடுத்த குவார்டர், அடுத்த ஒரு இன்னும் 6 மாசம் கழிச்சு லென்ஸ்கார்ட்டுடைய சேல்ஸ் நிறைய கீழே அப்படியே சரியணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால்தான் லென்ஸ்கார்ட்டுக்கு புத்தி வரும். ஆகவே அதை நம்ம செய்யணும், செயல்ல காட்டணும். சும்மா வந்து கண்டனத்தை தெரிவித்தால் பத்தாது. நீங்க முதல்ல ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க, அந்த கேள்வி கேட்ட உடனே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், பொறி தட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஓனர் யார், ஹிந்து தானே கேட்டீங்க. அதனால ஆன் பேப்பர் ஹிந்து தான். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல நிறுவனங்கள்ல பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு ஸ்பையிங் ஏஜென்சி யாராவது ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கலாம், கல்ஃப் பேஸ்டா இருக்கலாம், சைனீஸா இருக்கலாம். அப்படி ஹிந்து விரோத அமைப்புகள் இது மூலமாக ஃபண்டு வந்ததா அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் வந்து என்ஐஏ போன்ற அமைப்புகள்லாம் விசாரித்தாலும் தெரிய வரும். அதனால அதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி ஹிந்துக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். இந்த விழிப்புணர்வை சமூக வலைத்தளங்கள் மூலமாக ஏற்படுத்திய அத்தனை இதயங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக ஷிஃபாலி வைத்தியா அவங்க தான் அதை வந்து குறிப்பிட்டு கேள்வி எழுப்பி இன்னும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்திய அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர், சமூக செயற்பாட்டாளர் திரு ராம வெங்கடாத்திரி அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.